காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று திருச்சி வருகிறார். இதையொட்டி கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள திருச்சி பொன்மலை ஜி கார்டன் மைதான பகுதியிலும் விவசாயிகளுடன் ராகுல் காந்தி கலந்துரையாட உள்ள ஜே.கே. நகர் பகுதியிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 3000க்கும் அதிகமான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இன்று மாலை சரியாக 4:45 மணியளவில் திருச்சி விமான நிலையம் வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து குண்டு துளைக்காத கார் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்துக்கு செல்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து குண்டு துளைக்காத கார் ரயில் மூலம் திருச்சி கொண்டு வரப்பட்டுள்ளது. மாலை 5 மணி அளவில் பொதுக்கூட்ட மேடைக்கு செல்லும் ராகுல் காந்தி கட்சி தொண்டர்களிடையே உரை நிகழ்த்துகிறார். ராகுல் காந்தி பேசவிருக்கும் 7 அடி உயரமுள்ள மேடையில் இதுவரை இல்லாத வகையில் 40 பேர் வரை அமர வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மேடையிலிருந்து 60 அடி தூரத்தில் தான் தொண்டர்கள் அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி ராகுலை நெருங்க முடியாதபடி தடுப்புகள் அமைக்கப்படவிருக்கின்றன. பொதுக்கூட்டம் முடிந்த பிறகே திருச்சி ஜே.கே. நகரில் உள்ள பண்ணை வீடு ஒன்றில் விவசாயிகளை சந்தித்து பேசுகிறார் ராகுல் காந்தி. பின்னர் தனி விமானத்தில் அவர் பெங்களூரு செல்கிறார். திருச்சி பொன்மலை ஜி கார்டன் மைதானத்தில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் அவர் திருச்சி வர உள்ளார். விரிவான தகவல்களை நம்முடைய திருச்சி செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். அதே போல விவசாயிகளிடம் அவர் கலந்துரையாட இருக்கிறார். அது பற்றிய தகவல்களை லெனினிடமும் கேட்கலாம். இருவரும் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார்கள். முதல்ல நான் சார்லஸ்ட போறேன். வணக்கம் சார்லஸ், எத்தனை மணிக்கு சரியா ராகுல் காந்தி திருச்சி வரார்? விக்ரம், நாம் ஏற்கனவே செய்தியில் குறிப்பிட்டது போல டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று மாலை 4:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடைகிறார். அதன் பின்பு குண்டு துளைக்காத கார் மூலம் பொன்மலை ஜிக்கான ரயில்வே மைதானத்தில் நடைபெறக்கூடிய காமராஜர் பிறந்த நாள் அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அந்த காட்சிகளை இப்போ தற்போது பார்க்கலாம் விக்ரம், பார்த்துக்கொண்டே பேசலாம். முக்கியமாக இப்போ தற்பொழுது நாம் அந்த மைதானத்தில் பொன்மலை ஜிக்கான ரயில்வே மைதானத்தில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டு 3000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது கூடுதலாக எஸ்பிஜி போலீசார், அதாவது கூடுதல் பாதுகாப்படை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இதற்கான அந்த சோதனைகளையும் அந்த மேடையில் உள்ள அந்த முக்கியமான பகுதிகளில் அவர்களும் அதற்கான சோதனை நடத்தி வராங்க. ஏற்கனவே வெடிகுண்டு நிபுணர்களும் மோப்பநாய்களும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. எனது வலதுபுறம் உள்ள பகுதியில் காவல்துறையினரும் தொடர்ந்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரடியாக அவங்க இப்போ தற்பொழுது ஆய்வு செய்து வராங்க. தொடர்ந்து போலீசார் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மேடையில் இருந்து தொண்டர்கள் அமரக்கூடிய இந்த பகுதி 60 அடி தூரத்திற்கு அப்பால் தான் உள்ளது. யாரும் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி ஒரு தொண்டர் கூட காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு மிகவும் அவர்கள் யாருமே உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் உன்னிப்பாக அவர்கள் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் போலீசாரும் மற்றும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் போலீசார், அதாவது பாதுகாப்பு படையினரும் ஈடுபட்டு வராங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது ஏற்கனவே பதிவு செய்திருக்கோம். இந்த நிலையில் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது இதற்கு முன்னதாக ராகுல் காந்தி அவர்கள் திருச்சிக்கு வந்த போதெல்லாம் அது இளைஞர் காங்கிரஸ் தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் பரப்புரை, இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் கலந்து கொண்டார். ஆனால் தற்பொழுது காமராஜர் பிறந்தநாள் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் தொண்டர்களை நேரடியாக சந்திப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளை சந்திப்பதற்குமான நிகழ்ச்சியில் அவர் முதலாக திருச்சிக்கு வர இருக்கிறார். இதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காங்கிரஸார் அதற்கான விரிவான அந்த பிரம்மாண்டமான பதாதைகளை அமைத்தும் அதற்கான அலங்கார வளைவுகளை அமைத்தும் அவர்கள் அந்த ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வராங்க. சார்ல்ஸ், இப்ப நம்ம காட்சிகள்ல பாக்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மைதானம் ரெடி பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படலாம். அதாவது இப்போ ஈவி.கே.எஸ். இளங்கோவன் சொன்னது மாதிரி திருச்சியில வரலாற்றிலேயே ராகுல் காந்தி கலந்துக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் தான் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக இருக்கும் அப்படின்னு வரலாறு படைக்கும்னே பேசியிருக்காரு. இது ஒரு திருப்புமுனையா கூட அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ இந்த பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளவு காங்கிரஸ் தொண்டர்களும் சுமார் எவ்வளவு பொதுமக்களும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது? விக்ரம், மீண்டும் நம்ம இப்போ என்னுடைய வலதுபுறம், அதாவது தொண்டர்கள் அமையக்கூடிய அந்த பகுதியை பார்க்கலாம். பொதுக்கூட்ட மேடை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நீங்கள் கேட்டது போல குறிப்பாக இதில் இவர்கள் பொறுத்தளவு 30,000க்கும் மேற்பட்ட சேர்கள், அதாவது இருக்கைகள் அதில் போடப்பட்டுள்ளன. குறைந்தபட்சம் அவர்களை பொறுத்தளவு அவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என காங்கிரஸ் தலைவர், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அவர்கள் தொலைதூரத்தில் உள்ளவர்கள் ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக இதற்காக பிரத்யேகமாக அவர்கள் இந்த LED, அதாவது திரைகளை அமைக்கப்பட்ட
அதன் மூலம் நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் அவருடைய உரையை கேட்பதற்குமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மிக பெரிய அளவிலான கட் அவுட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாம் எதிரே இப்போ பார்த்து கொண்டிருப்பது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு முன்னதாக தான் இந்த மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சாலையிலும் போலீசார் பாதுகாப்பு பணி, அது மட்டும் இல்லாமல் அதில் பிரம்மாண்டமான கட் அவுட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸார் செய்து வருகிறார்கள். இந்த மைதானத்தை பொறுத்தளவு ஏற்கனவே பாஜக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அனைவருமே இந்த பொன்மலை ஜிகார்னர் ரயில்வே மைதானம் அவரவர் ஒவ்வொருவருக்கும் அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தி இருக்கு என்று அந்தந்த தொண்டர்கள் தெரிவித்தாங்க. இதே நாம் நேரடியாக நேற்று கூட EVK இளங்கோவன் அவரிடம் இந்த கேள்வியை முன்வைத்தோம். அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், திருப்பு முனையோ அல்லவோ இது காங்கிரஸ் தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். மக்களிடையும் நாங்கள் வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் இது எங்களுக்கு ஒரு முதல் வெற்றிப்படியாக அமையும் எனவும் அவர் தெரிவித்திருக்கார். சார்ல்ஸ், இணைப்புல இருங்க. அது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக அமைதான் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி லெனின் நம்மோட நிற்கிறார். வணக்கம் லெனின். இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நாடு முழுக்க விவசாயிகளை சந்திச்சுட்டு வராரு. இப்போ ரீசெண்டா கூட ராஜஸ்தான் விவசாயிகளை சந்திச்சாரு. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை விவசாய சங்கங்கள் அவரை சந்திக்க இருக்காங்க? விக்ரம், அதாவது திருச்சி புதுக்கோட்டை சாலையில் திருச்சி விமான நிலையம் இருக்கு. அந்த விமான நிலையத்திற்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய JK நகர்ல ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரிக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீட்டில் இன்னைக்கு ராகுல் காந்தி இங்கே விவசாயிகளை சந்தித்து பேச இருக்கார். குறிப்பாக ஒரு 145 விவசாயிகள் இன்று ராகுல் காந்தியை சந்தித்து தங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை என்ன என்பது குறித்த தகவல்களை ராகுல் காந்தியிடம் பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. குறிப்பாக அந்த 145 பேர்களையும் மத்திய சிறப்பு படையினர் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த விவசாயிகளை அனுமதிப்பது, எந்த விவசாயிகளை அனுமதிப்பாமல் தடுப்பது என்பது குறித்தெல்லாம் அவர்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு சில விவசாயிகளை நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, உங்கள் மீது சில வழக்குகள் இருக்கிறது என்ற காரணம்லாம் காட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக சில விவசாயிகளை தடுத்திருக்காங்க. குறிப்பாக அதனால எத்தனை விவசாயிகளை உள்ளே அனுமதிக்க போகிறார்கள் என்பது இன்னும் இறுதி செய்யப்படாமல் இருக்கு. ஆனால் 145 விவசாயிகளுக்கு அந்த பாஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக திருச்சி புதுக்கோட்டை சாலையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தடுப்பு வேலிகள் தற்காலிக தடுப்பு வேலிகள் அமைச்சிருக்காங்க. அந்த தடுப்பு வேலிகளை தாண்டி வரக்கூடிய இருசக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், கார்களில் வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது நடந்து வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்கள்லாம் பலத்த சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு புதுக்கோட்டை திருச்சி சாலையிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பண்ணை வீட்டிற்கான கதவு இருக்கு. அந்த கதவானது இரும்பு கதவு. அதற்கு முன்பாகவும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கு முன்பும் ஒரு தடுப்பு வேலியானது, தற்காலிக தடுப்பு வேலியானது அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான நிலைமை இருக்கு என்பதை ஆய்வு செய்வதற்காக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக தலைவர் EVK இளங்கோவனும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் முகுலும் உள்ள போய் இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த பண்ணை தோட்டத்தின் உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி மாமரங்கள் இருக்கு, ஒரு மைதானம் இருக்கு, ஏராளமான மின் விளக்குகள் அந்த மைதானத்தில் பகல் போல காட்டுவதற்கான ஏற்பாட்டோடு அந்த மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மைதானத்தை சுற்றிலும் அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு, துணிகளால் ஆன தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மேசைகளும் நாற்காலிகளும் போடப்பட்டு அந்த ஒவ்வொரு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் அங்கு அமர இருக்காங்க. அவர்கள் முன்பு தான் ஒரு சின்ன மேடை போடப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அதற்கு அருகாமையிலேயே ஒரு சின்ன பந்தலும் போடப்பட்டிருக்கு. அங்கு ராகுல் காந்தி அமர்ந்தவாறு அந்த விவசாயிகளிடம் கலந்துரையாட இருக்காங்க. குறிப்பாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயாக்கண்ணன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட நம்ம பேசலாம். என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க ராகுல் காந்தி கிட்ட முன்வைக்கலான்னு இருக்கீங்க? இந்த நாட்டில் ஊடகங்களை தவிர மற்ற எல்லாருமே விவசாயிகளை கேவலமாக பார்க்குற காலகட்டத்தில் ராகுல் காந்தி எங்களை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னதே எங்களுக்கு குறைகளை கேட்கறதே எங்களுக்கு ரொம்ப மன திருப்தி. நாங்கள் இன்றைக்கி இந்த நதிகள் தான் இன்றைக்கி தமிழகம் வறட்சி மாநிலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் வட இந்தியாவில் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது, இங்கே வறட்சியாக இருக்குது. எங்களுக்கு நதிநீர் இணைத்து நீர்வழிச்சாலை உண்டாக்கி கொடுப்பதற்கு பார்லிமெண்ட்டில் பேசுங்க. விவசாயிகளுக்கு இன்றைக்கு நிறையா விவசாயி தற்கொலை பண்ணிட்டான். 3 லட்சம் பேர் விவசாயி. இன்னைக்கு அதுக்கு லாபகரமான விலை இல்லாதனால தான் லாபகரமான விலை விவசாயிக்கு கிடைப்பதற்காக பார்லிமெண்ட்டில் பேசி எங்களுக்கு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, விவசாயிகள் வாங்கிய கடனை எல்லாம் கட்ட முடியாமல் இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கின்ற சூழ்நிலை இருக்காங்க. அந்த கடன் தள்ளுபடிக்காக எங்களுக்காக பார்லிமெண்ட்டில் பேசுங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப வறட்சி, தண்ணியே. இப்போ நெல் விவசாயிகள் மட்டும்தான் சந்திக்கிறீங்க.
சந்திக்கிறீங்களா இல்லை வெவ்வேறு தரப்பு விவசாயிகளும் சந்திக்கிறீங்களா? எல்லா விவசாயி, மஞ்சள் விவசாயி, நெல் விவசாயி, கரும்பு விவசாயி, தேன், மற்ற எல்லா விவசாயம் சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட குறிப்பா ஒரு சில விவசாய சங்கங்கள் இது வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அரசியல் பலத்தை காண்பிப்பதற்காக, அரசியல் லாபத்திற்காக இந்த விவசாயிகள் சந்திப்பு நடத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லி அவங்க கலந்துக்காம மறுக்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், விவசாயிகள் இந்த நாட்டினுடைய ஊடகங்களை தவிர மற்ற எல்லாம் அடிமை நினைக்கிறாங்க. விவசாய பார்க்கவே மாட்டான். விவசாய அந்த காலகட்டத்தில் ஒரு வருங்கால பிரதமராக வரக்கூடியவர் எங்களை கூப்பிட்டு பேசுறாருன்னா எங்களுக்கு எவ்வளவு பெருமை. எங்களுடைய பெருமைக்காக தான் வந்திருக்கோம். அவருடைய ராகுல் காந்தி விவசாயிகளை சந்தித்து பேசுவதே மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறாங்க விக்ரம். காமராஜர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வருகிறார் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி. அவருக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி நம்முடைய திருச்சி செய்தியாளர் சார்ல்ஸும், அதே போல அவர் விவசாய சங்கங்களை சந்திக்க இருக்கிறார். அது பற்றிய தகவலோடு நமது செய்தியாளர் லெனினும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக திருச்சி வரும் ராகுல் காந்தியை வரவேற்கும் விதமாக முக்கிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் பதாகைகளை வைத்துள்ளனர். அது பற்றிய தகவலை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் அக்ஷயா. காங்கிரஸ் கட்சியின் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் திருச்சி ஜி கார்னர் மைதானத்தில் இன்று மாலை தொடங்குகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக திருச்சிக்கு அக்கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி திருச்சிக்கு வரவிருக்கிறார். இது தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாம இப்ப நின்றுட்டு இருக்கிறது திருச்சி விமான நிலையத்திலிருந்து பொதுக்கூட்டம் மைதானம் செல்லும் பாதை. இந்த வழி நெடுகிலும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் கொடிகள் இந்த பாதை முழுவதையும் அழைத்துள்ளது. இந்த வழி மட்டும் அல்லாது திருச்சி மாநகரின் முக்கிய பகுதிகள் அனைத்திலும் பதாகைகளும் கொடிகளும் கட்டப்பட்டுள்ளன. ஆங்காங்கே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதுவரை தேர்தல் பரப்புரையில் மட்டும் ஈடுபட்டு வந்த ராகுல் காந்தி தற்போது தொண்டர்களை நேரடியாக சந்திக்க வருகிறார். இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து அவர்களோட குறைகளையும் கேட்கிறார். விவசாயிகளை சந்திக்கும் அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி இந்த விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதாகையிலும் இந்த பொதுக்கூட்டம், ராகுல் காந்தியின் வருகை அனைத்தும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா. திருச்சி வருகிறார் ராகுல் காந்தி. அவருக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி நம்முடைய செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாமா? வணக்கம் சார்ல்ஸ். இப்போ அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல 3000 போலீசார் வரைக்கும் இணைக்கப்பட்டிருக்காங்க. பலமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது? ஏற்கனவே உயர்நீதிமன்றம் டிஜிபிக்கு ஒரு அறிவுரை வழங்கி இருக்கிறது, ராகுல் காந்திக்கு ஒரு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. விக்ரம், முக்கியமாக ஏற்கனவே காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உச்சபட்ச அதாவது பாதுகாப்பு என்பது அதிகப்படியாக கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பில் இருந்து எந்தவித மாறுதலையும் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ கூட மீண்டும் காட்சிகளை பார்க்கலாம். அனைவருமே போலீசார் இப்போ தற்பொழுது இந்த மேடை, அதாவது அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜி கார்னர் ரயில்வே மைதானத்தில் உள்ள அந்த மேடையின் அருகே இப்போ தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பில் ஏற்கனவே 24 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டு விட்டாங்க. அவர்களும் தொடர்ந்து இப்போ தற்பொழுது பாதுகாப்பு பணியை துவங்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது உள்ளது. தொடர்ந்து சோதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டமாக அது வெடிகுண்டு நிபுணர்களாக இருக்கட்டும், மோப்ப நாய்களை வைத்து நடத்தக்கூடிய சோதனையாக இருக்கட்டும், அவை அனைத்தும் நடைபெற்று கொடுக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பிரிவாக அவர்கள் ஏற்கனவே கூடுதல் பாதுகாப்பு படையினராக இருக்கட்டும், காவல்துறையினராக இருக்கட்டும், அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து அவர்கள் நேரடியாக அந்த பாதுகாப்பு பணியை தொடர்ந்து அவங்க ஈடுபட்டு வராங்க. நீங்கள் கேட்டது போல ஏற்கனவே, அதாவது குறிப்பாக அவரை பொறுத்தளவு தமிழகத்திற்கு அவர் வரும்பொழுது முக்கியமாக கூடுதலான பாதுகாப்பு அவர்கள் அளிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஏற்கனவே கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு 3-4 நாட்களுக்கு முன்னதாகவே வந்திருந்த EVK இளங்கோவன் கூட இங்கு உள்ள காவல்துறையினரும் மிகுந்த ஒரு கோபத்துடன் கூட நடந்து கொண்டார். ஏனென்றால் அப்பொழுது மத்திய அவரோட உள்ள பாதுகாப்பு படையினர், கூடுதலாக SPG போலீசார், அது மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர், அவர்கள் இந்த பிரிவில் உள்ள அனைவருமே ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. அதில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று மிகவும் கோபமடைந்தார். அதன் பின்பு அவர் இது கூடுதலான பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தொண்டர்கள் லட்சக்கணக்கானோர் வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் நேரடியாக தற்பொழுது தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் அவர் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி கலந்து கொள்வதால் இந்த கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார்.
இதன் அடிப்படையில் இப்போ தற்பொழுது வந்து பாதுகாப்பு பணி வந்து பலப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றே வந்து பாதுகாப்பு வாகன ஒத்திகையும் வந்து நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் வரும்பொழுது ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த பொதுக்கூட்டத்தை மிகவும் வந்து அமைதியாக நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் அது மட்டும் இல்லாமல் போலீசாரும் வந்து இணைந்து செயல்பட இருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சார்ல்ஸ் இணைப்புல இருங்க. அடுத்து லெனின் கிட்ட போலாமா? லெனின், இப்போ விவசாய சங்கங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் ராகுல் காந்தி கிட்ட என்னவாக இருக்கும்? நிலம் கையப்படுத்தும் விவகாரம் மட்டும்தானா, இல்ல காவிரி டெல்டா விவசாயிகளும் அந்த காவிரி பிரச்சனையும் எழுப்ப இருக்காங்களா? விவசாயிகளில் நெல் மட்டுமல்ல, கரும்பு, பல்வேறு தரப்பட்ட விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளும் வந்து இங்கே பங்கேற்கிறாங்க. ஐயகன் நம்மோட இருக்கார், நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். எத்தனை விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்கிறாங்க? அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, சுருக்கமாக சொல்லுங்க. கிட்டத்தட்ட 40 விவசாய சங்கத்தை வந்திருக்காங்க. மீன் வளர்க்குறவங்க கூட வந்திருக்காங்க. கரும்பு எல்லா விவசாயம் வந்திருக்காங்க. எல்லா கோரிக்கை என்னன்னா, எங்களுக்காக பார்லிமெண்ட்ல நீங்க பேசுங்க. நீங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் மந்திரி சபை இருக்கு, கேரளாவில் இருக்கு. அங்க இருக்க வெள்ள நீரை இங்க திருப்பிட சொல்லுங்க. காவிரியில தண்ணி கொடுக்க சொல்லுங்க. காவிரி மேனேஜ் பண்றதுக்காக நீங்க பார்லிமெண்ட்ல பேசுங்க. எங்களுக்காக பேசுங்க. நீங்க சொன்னீங்கன்னா கேட்பாங்க. கர்நாடகத்திலையும் கேரளாவிலையும் கேட்பாங்க. உங்க மந்திரி சபை, காங்கிரஸ் மந்திரி சபை எங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்கன்னு எல்லாருமே மனு கொடுக்க போறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள், குறிப்பாக 145 விவசாயிகள் இங்க பங்கேற்கிறாங்க. அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்க நேரிடும். குறிப்பாக ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் மட்டுமே அவரிடம் வந்து பேச வேண்டியிருக்கும். அந்த இடையூறை போக்குவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த அந்த விவசாயிகள் குழு மத்தியில் ஒரு ஆங்கிலம் அல்லது ஹிந்தி தெரிந்த ஒரு விவசாயியை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் கோரிக்கைகளை மனுவாக ராகுல் காந்தி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மொழி தெரிந்த ஒரு நபர் வந்து ராகுல் காந்தியோடு உரையாடுவார். அந்த மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதியாக அந்த நபர் உரையாடுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் இங்கே உருவாக்கியிருக்காங்க. விக்ரம், நன்றி லெனின், நன்றி சார்லஸ்.